ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, கேபிஒய் பாலாவ பத்தி ஒருத்தர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச கூல் சுரேஷ் தான் வந்து பாலாவ பத்தி பேசியிருக்காரு. பொதுவா பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் பேசுறது எல்லாமே சர்ச்சையில தான் போய் முடியும். விமர்சனத்துல போய் தான் முடியும். அதே மாதிரி இவர் இப்போ ஃபுல்லா பாலாவ பத்தி பேசி ஒரு பெரிய சர்ச்சைக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாலா ஒரு பெரிய காமெடி ஆக்டர். அத தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது இன்னைக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நெறைய இளைஞர்கள் இன்னைக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வராங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் கேபிஒய் பாலா அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடித்தளம் போட்டவர் லாரன்ஸ் மாஸ்டர். லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி பல பேருக்கு ஹெல்ப் பண்றாரோ, அத பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நாமளும் வந்து சம்பாதிக்கிறத நம்மளால முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து பாலா முன்னுக்கு வந்தாரு. அத பார்த்து நான் சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, பாலா வந்துட்டு ஒரு 5 ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. எந்தெந்த ஏரியாக்கள்ல ஆம்புலன்ஸ் இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ, போக்குவரத்து வசதியே அங்க எதுவுமே இல்ல, அடிப்படை வசதிகளே பெரிய அளவுல இல்ல அப்படிங்கிற ஊர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5 ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. வாங்கி கொடுத்ததோட முடிக்காம அதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பாலா பக்காவா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி தான் கிட்ட வந்து கல்வி வேணும், பைக் வேணும், ஆட்டோ வேணும், சைக்கிள் வேணும், இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கேட்டு வரவங்களுக்கு பாலா இல்லைன்னு சொல்லாம அவரால முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாலாவை ஒரு பெரிய காமெடி ஆக்டரா எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதரா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே அவரை எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் எதிர்பார்க்காம செஞ்சதுனாலதான் பெரிய அளவுக்கான விஷயங்கள் அவருக்கு வந்து சேருது. அதாவது வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு வந்து சேருது அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல ஒரு காமெடியனா களம் இறங்கி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு இப்போ ஒரு படத்துல ஹீரோவா பாலா பண்ணியிருந்தாரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துல பாலா ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ, பாலாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம், நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த மக்களுமே சொல்லி அந்த படத்துக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பாலாக்கு இன்னும் 2-3 படங்கள் வந்து கைவசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல டைரக்டர் வந்து பாலா வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்களாம். அதை தாண்டி பாலாக்கு இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாலா ரீசெண்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு, எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன், இதுக்கப்புறமும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது அவரு சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அதுக்காக ஒரு இடத்தையும் வாங்கியிருந்தாரு. பட் அவர் வீடு கட்டிக்காம அந்த இடத்துல இலவசமா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை தானமா கொடுத்து இப்போ அங்க ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பாலாவை பார்த்துட்டு அவர் கூட வேலை பார்த்த அத்தனை பேர், அதாவது தங்கதுரை, புகழ், ராமர், இந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி அந்த இலவசமான ஹாஸ்பிட்டல்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நான் சொன்ன மாதிரி ரீசெண்டா அட்டென்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன்ல பாலா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன், இதுக்கப்புறம் எப்பவுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா நான் ஹெல்ப் பண்றது ஒவ்வொரு ரூபாவும் என்னோட சொந்த காசுல என்னோட சொந்த உழைப்புல வந்தது தானே தவிர வெளியில இருந்து நான் யார்கிட்டயும் காசு வாங்கி ஹெல்ப் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயத்தை வச்சு கூல் சுரேஷ் வந்துட்டு ஒரு சர்ச்சையான பேச்சை எழுப்பியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலா தம்பி இந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அது நல்ல விஷயம் தான், இல்ல அப்படின்னு சொல்லல, ஆனா அவர் ஒரு பெரிய ஜமீன் பரம்பரையோ ஜாம்பவானோ கிடையாது, பெரிய ராஜ பரம்பரையில பிறந்தவரும் கிடையாது, அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு உதவி பண்ண முடியும்? பணம் என்ன அவருக்கு மரத்திலேயா காய்க்குது? அவருக்கு பின்புலம் யாரோ இருக்காங்க, யாரோ இருந்து கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்றதுனாலதான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவர் உழைக்கிறதுக்கு அவருக்கு வர வருமானம் அவரோட வாழ்க்கைக்கே பத்தாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் இருந்தா வச்சுட்டு ஒரு குடும்பத்தையே ஒரு மாசத்துக்கு நடத்திடலாம்.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து 10,000 20,000 செலவாகுது. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தரால இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான பேச்ச வந்து கூல் சுரேஷ் பேசியிருக்காரு. ஒரு சிலர் கூல் சுரேஷ் பேசுனதுக்கு ஆதரவா கரெக்டா இருக்கலாம். பட் பின்னாடி இருந்து யாரு ஹெல்ப் பண்ணாலும் யாரு பணம் கொடுத்தாலும் அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே பணம் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஆராயணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னால எதுவும் செய்ய முடியல, நீ உன் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அவரால முடியுது, அவர் செய்யறாரு. அதை வாங்கி செய்யறாரு, இல்ல அவர் பணத்துல செய்யறாரு. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போய் சேருது இல்ல, அதோட அதை விட்டுடுங்க. அப்படி நீங்க எதுக்கு தேவையில்லாம இதை பத்தி பேசி பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூல் சுரேஷ்க்கு வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் வந்து இதை சொல்லிட்டு கண்டிப்பா பாலாவை விசாரிக்கணும். பணம் அவருக்கு எங்க இருந்து வருது, அந்த பின்புலம் யாரு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் தான் இப்போ பயங்கர ஒரு ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒண்ணு நம்ம நல்லது செய்யணும், இல்ல செய்யறவங்கள தடுக்காம இருக்கணும். ஆனா நம்மளும் செய்ய மாட்டோம், நீயும் செய்யக்கூடாது அப்படின்னா அது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி பல பேர் கூல் சுரேஷ வந்து கலாய்ச்சிக்கிட்டு வராங்க. சோ இந்த விஷயம் எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம். பாலா தொடர்ந்து அவரோட வெற்றி பாதைகளை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் அவர் பல படங்கள் பண்ணி அந்த படங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கும் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி எங்களோட டீம் சார்பாகவும் பாலாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு பாலாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.